தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைப்பது என்பது குறித்து முடிவு எடுத்துவிட்டதாக கடலூர் மாநாட்டில் பேசிய பிரேமலதா கடைசி வரை யாருடன் கூட்டணி என அறிவிக்காமலேயே சஸ்பென்ஸ் வைத்து தனது உரையை முடித்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த பாசார் கைகாட்டி தேசிய நெடுஞ்சாலையில் தேமுதிகவின் மக்கள் உரிமை மீட்பு 2.0 மாநாடு நடைபெற்றது. பிரேமலதாவிற்கு விஜயகாந்தின் பாடல்கள் ஒலிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விஜயகாந்தின் உருவம் லேசர் திரையில் காட்சிப்படுத்தப்பட குடுமையிருந்த தொண்டர்கள் ஆர்வமுடன் பார்த்தனர். தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க பிரேமலதாவுக்கு முழு அதிகாரம், விஜயகாந்திற்கு பாரத ரத்னா விருது, அரசு நிலத்தில் மணிமண்டபம் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து மாநாட்டில் பேசிய விஜய பிரபாகரன் காங்கிரஸ் கூட்டணி குறித்து தாவேகா தலைவர் விஜய்க்கு அட்வைஸ் செய்தார். காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரங்க பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை தூண்டில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. நீங்க நல்லா வரணும், சின்ன அட்வைஸ் அதுதான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநகர் எனக்கு தெரியும். அவங்க நம்பிராதீங்க. பிரேமலதா விஜயகாந்த் துணை முதல்வராக தான் விரும்புவதாக சுதீஷ் தெரிவித்தார். 2011 தலைவர் அவர்கள் 29 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் சட்டசபைக்கு சென்றார். மீண்டும் அதே தொகுதியிலே தேமுதிக வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. தொடர்ந்து மாநாட்டில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக தொண்டர்களை மதிப்பவர்களுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்றார். கூட்டணி விவகாரத்தில் சாணக்கியனாக இருக்க விரும்புவதாக பிரேமலதா கூறினார். கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டார். அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி. தமிழகத்தில் எந்த கட்சியும் கூட்டணியை அறிவிக்கவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கல. இவங்க தான் எங்க கூட்டணி சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை கடலூர் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்க உள்ளதாக கூறியிருந்த பிரேமலதா தற்பொழுது மீண்டும் சஸ்பென்ஸ் வைத்துள்ளார்.